வணக்கம் நண்பர்கள். நாங்கள் இப்போ வந்திருக்கிற டில்கோ அடையில உசுருடைய பர்த்டே. அதாவது எங்க உசுரான எங்க பாஸ்கெட்பால் டீம் சென்ட் ஜோன்ஸ் இந்த பாஸ்கெட்பால் டீம் வைஸ் கேப்டன் அண்ட் த ஷூட்டர். ஹீஸ் ஒரு எக்ஸலன்ட் பிளேயர். ஹிஸ் நேம் இஸ் வந்து அஜிநாத். இப்போ நாங்கள் அவருடைய பர்த்டேக்கு வந்து டில்கோ ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். பாருங்கள், முதல் இன்டீரியர் ஒர்க்கை பாருங்கள், சும்மா நல்லா இருக்குது. இன்டீரியர் ஒர்க் மேலே காட்டுறேன். இன்டீரியர் ஒர்க்கை பிடிக்காத மேலே காட்டுறேன். ஒரு ரிசப்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பின் இல்லை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது உங்களுக்கு கண்டு வாங்க, நாங்கள் ட்ரை பண்ணிப்போம். நாங்கள் இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு ஒரு ராசியான கிடைக்கும் நம்புகிறோம். நண்பர்களே, இது பச்சை சரி. நான் அப்போதே ஸ்பின் பண்ணி பார்த்தேன், இது சரி வரையில. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா எங்களோட நண்பரோட இருக்கேன். எங்களோட அதாவது நம்ம சேனல் வந்து நான் மட்டும் செய்ய போகிறேன், நான் நண்பர்கள்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம். அதனால் இன்றைக்கி இந்த நண்பர் தான் செய்ய போகிறார். ஸோ இது சரியான சரி. நானும் ஸ்பின் பண்ணி பார்த்தேன். எல்லாரும் ட்ரை என்ன வருது மீண்டும் காணொலியோட இது. இப்போ இது இந்த ட்ரிக்ஸை வந்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். இதுன்ற வந்து கீழே வந்து வெயிட்டை கொடுத்தபடியால் இது வந்து இப்படி தான் நிற்கிது. கீழே வந்து வெயிட்டை கொடுத்தபடியாக கீழே இப்படி தான் நிற்கிது. அதனால் வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி நிற்கிறபடியால் அதாவது பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் வந்து வருது. பிகாஸ் கேக் தயாரிக்கிறேன். இப்போ நான் அஜிநாத்துடைய கேக் இந்த ரூம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இதை பாருங்கள். இது அவங்களுடைய இதான் அஜிநாத்துடைய பர்த்டே. இது வந்து நாங்கள் அவட்ட வாய்க்கு அடிக்கலான்ட்டு ஃபியூச்சர் பிளான். இப்போ நாங்கள் நியூ நண்பரான ஹாரிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நண்பர்கள் என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே இருந்தால் இந்த நேரம் பர்த்டே. இந்த நேரம் இந்த இவ்வளவு சதிகள் நடக்குதுன்னு தான் பெரிய பெரிய பாஸ்கெட்பால் டீமில் இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் வருது வேற அங்கட தொகுப்பாளர் ஆங்கர் இது என்னது சிம்மே இவங்க தான் பொம்பளை சோக்ஸ் இந்த இவ்வளோ பொம்பளை சோக்ஸ். நாங்கள் இப்போ வாங்கிட்டு சுற்றி பார்க்கலாம். எங்கே போகிறோம்? பார்ட்டி ரூமுக்கு. போ. இவர் அங்கே நியூ மெம்பர். யாருன்னு தெரியாதவர். யார் அவர் என்ன அப்படி கழிக்கிறேன். இப்போ நாங்கள் உள்ளே போனோம்னா பார்ட்டி ரூம். இங்கே பாருங்க, தனியாக இருந்து என்ன செய்கிறாரு அப்பயே விளங்கிட்டு யாரா நிற்கிறாங்க. யாரு வச்சுக்கிறாரு கையில் விளங்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே. சரி, அவரை விடுவோம், அவர் டிஸ்டர்ப் பண்ணுவோன்னா அவர்கிட்ட பர்சனல். சரி, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் இப்போ பாஸ்கெட்பால் டீம்லேருந்து நாங்கள் அவ்வளோ பேர் வந்திருக்கோம். இது பார்த்தா எங்களோட ஸ்கூல் படியில் எல்லாம் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், முதலாம் நாள்லேருந்து ஃப்ரெண்ட், ஒரே ஹவுஸ், ஒரே வயசு, எல்லாம் ஒரே மீடியம், நாங்கள் எல்லாம் உசுறுகள். ஸோ அதான் இன்றைக்கான வீடியோ. வாங்க இந்த மீண்டும் தொடருவோம். என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஃபுட் பிளாக் இப்போ எப்படி இருக்குன்னு நாங்கள் குடிச்சு பார்த்து சொல்ல போகிறோம். சொல்லுங்க சிமியன். இல்லை வந்து இது நீங்கள் குடிங்க. சம்பவம் ஓஜி சம்பவம் தான். இந்த சம்பவத்தை நான் எதிர்பார்க்கல. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. சும்மையாக இருக்கு. நாங்கள் வீடியோ எடுக்கும்போது தான் இப்படியெல்லாம் சம்பவம் இருக்கு. ஓஜி சம்பவம் தான். இதே எடுக்கல. ஐயோ, இது எடுக்கிறதுக்குள்ளே போயிட்டுதே. என்ன செய்வோம்? வாங்க. ஐயோ, எனக்கு ஒன்றுமே தெரியலையே. கேமராலேயும் ஒன்றும் தெரியுது இல்லை. நண்பர்களே, இது ரொம்ப டேஞ்சரான இடம். நண்பர்களே, இதெல்லாம் காணொலி தொடர்ந்து வரும். நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபன்னாக இருக்கும். தடவி தான் போகிறேன். இருட்டுக்குள் முரட்டு குத்து கொஞ்சம் போகிறோங்க. கேமரா ஃபோன் எடுப்போம். நண்பர்களே பாருங்கள், சிம்மியன் எவ்வளோ வடிவாக தெரியுதாரு. இருட்டிலையும் வ்ளோக் எடுக்கும் மிஸ்வர் ஸ்டேஜி. எந்த சிம்மியன் நியூ மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கும். பர்த்டே பார்ட்டி புக் பண்ணியிருக்கிறோம். ஒரு டிசிப்ளின் பண்ணியிருக்கலாம். நேரம் கட்டணும். அதான் நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் ஒரு ரேட்டிங் வந்து குறையாக தான் கொடுக்க போகிறோம். ஏன்டா பிறகு கரண்ட்டே ஆஃப் பண்ணிட்டாங்க. கரண்ட் தான் என்னென்ன பார்த்து கொண்டாடுறது. எதுவும் கதை கொடுமா என்னது டோவி வர்றான் பர்த்டே பாய். எங்கட தொகுப்பாளர் வந்து கதடா ஏதாச்சும். இருட்டுக்குள் டில்கோ எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். மைக் அப்படிடா டோபி. சொல்லு. என் பேர் வந்து சிம்மயன். இவர்கிட்ட ஆள் இந்த பேர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் உங்களோட பழைய வீடியோ ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒவ்வொரு ஆள் என்ன இஸ்
சிங்கிள்ரா வந்து இவர் வந்து girlfriend name அஜினா Ajina is I know ரொசேலியா Rosalia tell you girlfriend name yes I know வெல்ல அவன் போனது தெரியல வந்து தெரியல we come piece of double side love அங்க தர்வினோட இத அவர் ஓடுறாரு ஆலப்படி விடாத ஆலப்படி வா நம்ம ஜெட்டி பாருங்க களவு எடுத்து கொண்டு ஓடுறாரு இவரை புடிதான் நான் கை நீட்டி கழிச்சா மைக்ல சத்தம் கேட்காது நண்பர்களே எங்கடா ஓடனா மட்டும் விட்டுருவோமா ஓடனா மட்டும் உன்னை விட்டுருவோமா டேய் கவுண்டா டேய் கவுண்டா நீட்டா இதெல்லாம் வருண்டா ஓடனா மட்டும் உன்னை விட்டுருவோமா நண்பர்களே பாத்தீங்கன்னா ஜெஸ்கியில் ஏறி விட்டால் இது ஒரிஜினல் ஜெஸ்கியாடா முறுக்கு மாடா எதுனா முறுக்கு படுது நான் இது பார்த்ததே இல்லை இப்போதான் டைட்டானிக் படத்தில் சொல்லுங்க உங்க நாளின் பேரு உங்களோட வயல சொன்னீங்கன்னா பெருமை இல்லாடி அசிங்கம் சரி நண்பர்களே இப்போ இதுதான் டில்கோ ஹோட்டல் இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது ஸோ நாங்கள் இந்த டில்கோ ஹோட்டலுக்கு தான் நம்மளோட உசுருண்ட பர்த்டேக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி உசுருண்ட பர்த்டேக்காக பல்வேறு பள்ளிக்கூடங்களிலிருந்து பல்வேறு நபர்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வர்த்தக கண்காட்சி இந்த நாயோட ஓடி வந்ததில்ல நான் மூச்சு தள்ளுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வர்த்தக கண்காட்சி ஸோ அதனால தான் தொடர்ந்து இந்த வீடியோ வரும் இதிலெல்லாம் கலந்து வரும் நானும் தொகுப்பாளராக இருப்பேன் இவரும் தொகுப்பாளராக இருப்பார் இல்லை இவரும் தொகுப்பாளராக இருப்பார் எப்போ என்ன நடக்கும் தெரியும் அதே மாதிரி 100 நாள் கணித சவால் இனி வராது மன்னிக்கவும் பார்த்தீங்கன்னா இது ஜமஹாண்டு ஜிபி 800 மாடலான இந்த ஜெட்ஸ்கியை பாருங்கள் எவ்வளோ பிக்காக இருக்குது நாங்கள்லாம் வீடியோவில் பார்த்துருமோ சின்னனாக இருக்குது பட் இந்த ஒரு ஆண்டு அளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு ஷோக்கு இது ப்ரொமோஷன் இல்லை வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்கேஸ் இருக்குது இப்போ கபட்டா சர்க்கேஸில் ஒரு காட்டுவார் கபட்டா அதான் சிம்மே நேரம் எங்கே உடஞ்சிடும் சிம்மே நேரம் அங்கே பாருங்க டிஸ்கோ லைட் தெரியுது சிம்மே கொஞ்சம் போகிற அங்கே பேர்த்தோடி பார்த்தீங்கன்னா நண்பர்களே வர்த்தக கண்காட்சின்ற லீலைகள் இதெல்லாம் சிம்மே நேரி வாடா அடே ஒரு ஆள் சறுக்குங்கடா ஒரு ஆள் மழை வர போறதால வீட்டில் இருக்கிற துணி எடுக்க சொல்லி மலை மேலே ப்ரெஷர் டே சறுங்களுக்கு சமாதானம் சொல்ல மனசு இருக்கு ஆனால் காசு இல்லை டே சறுக்கி காட்டுங்கடா ஒரு ஆள் கபூட்டா நண்பர் இப்பொழுது சறுக்கி காட்ட போகிறார் ஓட்டியா வா வா பாப்போம் என்ன ஜெட் டில்கோல ஓட்டியா டே இதே தியோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டே இது எந்த டே உண்மையா யாரும் அவசரத்தில் ஏறுனா என்ன ஆகும் நண்பர்களே சின்ன பிள்ளைகள் கவனம் டில்கோல ரொம்ப இதாக இருக்குது டில்கோல ரொம்ப இது ஆபத்தாக இருக்குது இங்கே தண்ணி வடியுது அங்கே ஓட்டியாக இருக்குது என்னென்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல நண்பர்களே டில்கோக்கு வந்தால் தயவு செஞ்சு விளையாடாதீங்க தவிர்த்து கொள்ளுங்க வந்தார் அதான் உணவு வந்து சாப்பிட்டு பாரில் தண்ணி அடிச்சுட்டு போய் படுத்துருங்க ரூம் புக் பண்ணிவிட்டு ஸோ வாங்க சுற்றி பார்க்கலாம் இங்கே கேமராவில் எப்படி இருக்கு பார்த்தியா பார்த்தீங்கன்னா பாருங்க ஒவ்வொரு தென்னை மரத்துலேயும் லைட்லாம் போட்டு இருக்குது இதில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று இவர் நோர்த் கேட் ஓனர் இவரை பார்க்க தெரியும் நோர்த் கேட் ஓனர் சபீசன் பர்த்டே பாய் இவருக்கு இப்படித்தான் கையில சாமானதம் கொடுத்தா சாப்பிட்டுருவார் வெடிக்க போகுது மண்டை அடிக்கிற அடியோட கரிசுக்கு பாப்பமா அது பந்தாச்சுடா கொண்டாடு எங்கடா போற நீ எங்கடா
சொல்லு. ஃபைனலுக்கு 9 ஸ்கோர் கேரி சரி வாங்கி கொண்டிருக்கான். ஏய் நீ எந்த மாதிரியா இருக்கணும் அடே இந்த கை நீ நினைக்கிறேன் அரே என்ன ஓடுற அப்படி மது அது தக் சொல்லு அடே